பரஸ்பர கூட்டாண்மையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல இந்தியாவும் நியூசிலாந்தும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நியூசிலாந்தில் வசிக்கும் இந்திய சமூகம் இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் கூட்டாண்மையின் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நல்லுறவுகள், நீடித்த நட்பு, ஒளிமயமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் பாரம்பரியத்தை போலவே பரந்த அளவிலான எதிர்கால வாய்ப்புகள் உள்ளதாகவும், இந்த கூட்டாண்மையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல இந்தியாவும் நியூசிலாந்தும் உறுதி பூண்டுள்ளன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். वैश्विक चुनौतियों के बीच आज भारत जिस तेजी से विकास कर रहा है वो अभूतपूर्व है। साथियों, भारत आज दुनिया की फास्टेस्ट ग्रोइंग मेजर इकोनॉमी है। भारत दुनिया का सबसे बड़ा वैक्सीन प्रोड्यूसर है। भारत मोबाइल डेटा कंजम्पशन में दुनिया के अग्रणी देशों में है। आज भारत दुनिया का दूसरा सबसे बड़ा मोबाइल मैन्युफैक्चरर है। आज भारत दुनिया का दूसरा सबसे बड़ा टेलीकॉम मार्केट है। आज भारत दुनिया का दूसरा सबसे बड़ा वीट प्रोड्यूसर है। आज भारत दुनिया का सबसे बड़ा मिल्क प्रोड्यूसर है। आज भारत दुनिया का दूसरा सबसे बड़ा फिश प्रोड्यूसर है। साथियों, इतना ही नहीं, आज भारत दुनिया का तीसरा सबसे बड़ा ऑटोमोबाइल मार्केट है। முன்னதாக அந்நாட்டு தொழில் அதிபர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்தியா நியூசிலாந்து இடையே 9 மாதங்களில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும், 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்குவதே இதன் இலக்கு என்றும் தெரிவித்தார். பின்னர் நியூசிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லி புறப்பட்டார்.